வேரியேஷன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா குரூப் வைஸில். ஸோ குரூப் இன்டர்மீடியட் 3லேருந்து 12 வரைக்கும். ஓகே, 3லேருந்து 12 வரைக்கும் 1 2வும் பார்த்துட்டோம். அது எஸ் பிளாக் எலமெண்ட். அடுத்தது 13லேருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடியது பி பிளாக் எலமெண்ட்ஸ். அப்போ இன்டர்மீடியேட்டில் இங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய 3லேருந்து 12 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட்ஸை நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ். this is also called as transition element. இதுக்கு இன்னொரு பேர் transition element. இதனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது? NS1 to 2லேருந்து 1லேருந்து 2 வரைக்கும் இருக்கலாம். N-1 D1 to 10. ஓகே, ஸோ இங்கே 3லேருந்து 12 வரைக்கும் 10 நம்பர் இருக்குது. எண்ணி பார்த்துக்கோ. 3 4 5 6 7 8 9 10 11 12. ஸோ 10 நம்பர் இருக்கா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ ட்ரான்சிஷன் டிஜிட் 10 இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனில் N-1 D1 to 10 வரைக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேரி ஆகுது. ஓகே, இதனோடது ஷீட் ஷோஸ் மோர் தென் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ பி பிளாக் எலமெண்ட்ஸ் மாதிரியே இதுக்கும் எப்படி இருக்குது? ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. ஓகேவா? இட் ஃபார்ம்ஸ் அயானிக் காம்பவுண்டு ஃபார்ம் பண்ணுது, கோவலண்ட் காம்பவுண்டு ஃபார்ம் பண்ணும், கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் ஃபார்ம் பண்ணுது, அண்ட் ஆல்சோ இட் ஃபார்ம்ஸ் அ இன்டர்ஸ்டீஷியல் காம்பவுண்டும் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இட் இஸ் ஹேவிங் ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். நம்ம எஸ் பிளாக் பார்த்தோம். எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே லோ மெல்ட்டிங் அண்ட் லோ பாய்லிங் பாயிண்ட்டில், டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஹை மெல்ட்டிங் அண்ட் ஹை பாய்லிங் பாயிண்டில் இருக்குது. and it is a good conductors of heat and electricity. அயன் மின் கடத்தை அப்படின்னு சொல்லுவோம். அதை கரண்ட்டை எடுத்துகிட்டு போகக்கூடிய பொருள் மெட்டலாக இருக்குது. இந்த குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் இதுக்கு நடுவில் அதாவது டேபிளுக்கு கீழே காமிச்சோமே, ஞாபகம் இருக்கா? லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் 14 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 14 எலமெண்ட்ஸ் இருக்கக்கூடியது இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ்ன்னு சொன்னக்கூடிய ஆக்டினைட்ஸ், லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ். ஸோ இதனோட ப்ராப்பர்ட்டிஸ்னு பார்க்கும்போது மோஸ்ட்லி ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆர் மெட்டாலிக் இன் நேச்சர், மெட்டாலிக்காக இருக்குது. அண்ட் இட் ஹேவ்ஸ் எ ஹை மெல்ட்டிங் பாயிண்ட். இதுக்கும் மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகம். இட் ஹேஸ் அ மோஸ்ட்லி கலர்டு, எல்லாத்துலேயும் கலர்டாக இருக்குது. இட் ஆல்சோ ஷோஸ் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அப்போ அந்த பீரியாடிக் டேபிளில் எஸ் பிளாக் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் நிரந்தரமாக ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குது. மற்றபடி டி பிளாக், எஃப் பிளாக் அண்ட் பி பிளாக் 3 பிளாக் எலமெண்ட்ஸ்லேயும் more than one oxidation state இருக்கு. ஓகே, டேபிளை பார்க்கலாம். டேபிளில் ஸோ இந்த டேபிளில் யூ கேன் able to see like that. இதுக்கு பேர் தான் எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இந்த வயலட் கலரில் கொடுத்துருக்கக்கூடியது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸு. ஸோ இந்த இடத்துல 13லேருந்து 18 குரூப் எலமெண்ட்ஸ் இதுக்கு பி பிளாக் எலமெண்ட்ஸு. ஓகே, இது பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிளாக் எலமெண்ட்ஸு டி பிளாக் எலமெண்ட்ஸ். கீழே இருக்க இந்த ரெண்டும், அதாவது ஆக்சுவலி இது கீழே இல்லை, இந்த இடத்துல இருக்கக்கூடியது தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க. அதுக்கு பேர் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் இருக்குது. மற்ற எல்லாத்துக்கும் மோர் தென் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நம்பர். ஸோ இதில் சல்கோஜன்ஸ், ஆலோஜன்ஸ், நோபல் கேஸஸ், இனர்ட் கேஸஸ்ன்னு பார்த்தோம். இதுக்கு பேர் இந்த லைன் ஃபுல்லாக நோபல் கேஸஸ். அடுத்தது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது அப்படின்றதை பார்த்துட்டோம். ஓகேவா? these are the properties of variations in the groups. Okay, variation in the groups of period.